ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, கண்ணீரோடு இருக்கும் என் பிள்ளையிடம் பேச வந்துள்ளேன். கேள் தங்கமே. தங்கமே, உன் நேற்றைய தோல்விக்கான காரணங்களை பார்த்து கொண்டே இருந்தால் வெற்றியை நோக்கி பயணம் செல்லும் போது வரும் தடைகளை உன்னால் உடைத்தெறிய முடியும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பாதையில் தடைகள் இருந்தால் அதனை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்று இல்லை, தவிர்த்து விட்டும் செல்லலாம். யாரைப் போல? எறும்புகளைப் போல. தயவு செய்து உன்னை யாருடனும் ஒப்பிடாதே. உன் அருமை எது என்பதை நீயே உணராத பட்சத்தில் அடுத்தவர்கள் அறிவது என்பது எப்படி சாத்தியம் தங்கமே? எனக்கு பிரச்சனை என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. நீ பிரச்சனை என்றால் கவலையும் பயமும் ஒட்டி கொள்ளும். எனக்கு ஒரு சவால் என்று கூறிப்பார். தன்னம்பிக்கை கூடும். உழைக்கவும் உழைப்பின் பலனுக்காக உழைத்து கொண்டே காத்திருக்கவும் நீ படித்து கொண்டால் காலம் உன் உழைப்பின் பலனை கைகளில் கொடுக்கும். புரிஞ்சிக்கோ தங்கமே. விழுந்து விட்டால் பயமா? வீழ்ச்சிகள் எல்லாம் வீழ்ச்சிகள் அல்ல, அது நாளைய எழுச்சியின் அடித்தளங்கள். சாதனைகளை சுலபமாக நடைபெற்று விட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு பொருள் இல்லாமலேயே போய்விடும். எதை கண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை, உன் மனச்சாட்சியை தவிர. கடந்து போன காலங்கள் எப்போதுமே காலாவதியான மருந்தை போலத்தான். உன் வாழ்க்கையின் வழிக்கு அது சிறிதும் ஆறுதல் தராது. வாழ்க்கையில் ஏதாவது பெரிதாக சாதிக்க வேண்டும் என எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் இந்த கனவை நனவாக்கி வெற்றி பெறுவது ஒரு சிலர் மட்டும்தான். அதில் நீ இருக்கணும் தங்கமே. நான் சொல்வதை கேட்டுக்கோ. நான் சொல்வதை கேட்டு உன் முயற்சியில் ஈடுபடு. துணிச்சல் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிறாய். அதனால் தான் என் பிள்ளையிடத்தில் பேச வந்தேன். கவலைப்படக்கூடாது, உனக்கு நான் இருக்கிறேன் தங்கமே. எதற்கு பயப்படுகிறாய்? கண் கலங்குகிறாய்? இனி தோல்வி என்பதே கிடையாது. உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. நீ பாதையை தேடிக்கொண்டிருக்கிறாய். பாதையை தேடாதே, அதை நீயே உருவாக்கலாம். அப்படிப்பட்ட திறமை உன்னிடத்தில் இருக்கு. நீ கடந்து போவதெல்லாம் ஏதோ ஒன்றை உனக்கு கற்றுத்தராமல் போவதில்லை. அவற்றில் சில மாற்றங்கள் இருக்கும், சில ஏமாற்றங்களும் இருக்கும். உண்மைதானே? ஒரு பயணத்தின் முடிவில் கிடைக்கும் இருக்கை போன்றது வாழ்க்கை. ஓடி உழைத்து உட்கார்ந்து சாப்பிடும்போது எல்லாம் முடிந்து போகிறது. இவ்வளவுதான் தங்கமே வாழ்க்கை. உன்னிடம் அனைத்தும் நிறைந்திருக்கிறது. அன்பு கொட்டி கிடக்கிறது. நன்றி நிறைந்துள்ளது. வாழ்ந்துவிடு. உன் வாழ்க்கையை பயப்படும்படி இல்லாமல் உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. அடுத்தவர்களுக்கு பயன்படும்படி வாழ்வதுதான் வாழ்க்கை. இல்லாத சில விஷயங்களை நினைத்து கொண்டு இருக்கின்ற பல விஷயங்களை இழந்துவிடக்கூடாது. கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நீ கடந்து சென்று கொண்டேதான் இருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து இருந்து விடாதே. சூழ்நிலைக்கேற்ப வாழ்ந்து பழகிக்கும். எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அனுபவத்தில் தெரிஞ்சுக்கும். நீ ஒவ்வொரு முறை வாழ்க்கையில் வரும்போதும் நிறைய கற்றுத்தருகிறாய். இருந்தும் உனக்கு உன்னை பிடிப்பதில்லை. ஏன்? உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. உன்னை செய்யும்போது எதற்காக செய்ய வேண்டும்னு யோசி. அப்பத்தான் ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்பத்தான் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்பத்தான் வெற்றியும் கிடைக்கும் தங்கமே. காரியத்தை சாதித்து முடித்து காட்டு. நீ செய்யப்போகும் ஒரு வேலையை உனக்கேற்றபடி மாற்றிக்கொண்டு செய். எளிமையாக இருக்கும். வெற்றியும் அடைந்து விடுவாய். நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் அது உனக்கானதாகத்தான் இருக்கும்.
உன் லட்சியத்தை நோக்கிய பாதையில் வேகத்தடை இருக்கத்தான் செய்யும். உன் லட்சியத்தின் மேல் நீ கொண்ட நம்பிக்கையில் சிறிதும் மனத்தடை வந்துவிடக்கூடாது. முயன்றால் உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை. இன்றைய பொழுதை இனிதாக தொடங்கும். நாளைய வெற்றி உன்னை நோக்கி வந்து என்று கிடைக்கிறது. தங்கமே, வாழும் காலம் சிறிது என்றாலும் உன்னுடைய நேரத்தை மட்டும் விரயமாக்கிவிடக்கூடாது. வெற்றி பக்கத்தில் வந்து விட்டது என்றுதான் நீ செய்யணும். வெற்றி தொலைவு என்பதால் முயற்சியை கைவிட்டும் விடக்கூடாது. போராடி போராடி என் பிள்ளையான நீ சோர்ந்து விடக்கூடாது. மீண்டும் மீண்டும் தோல்வி வந்தாலும் தளர்ந்து விடக்கூடாது. உன்னால் முடிந்த முயற்சியை செய்து கொண்டே இருக்கணும். அது உன்னை சோதிப்பவனுக்கு சோதனையாக இருக்கும், உனக்கெல்லாம் அது சாதனையாகத்தான் இருக்கும். விழுந்து தழும்புகள் உள்ளதா? காயத்தை நினைத்து வருத்தப்படக்கூடாது. அந்த காயத்தை கடந்து வந்ததை நினைத்து பெருமைப்படு தங்கமே. உன் கடமையை செய்தால் உனக்கு வெற்றிதான். கடக்கப் போகும் பெரும் பாதையை பார்த்து நீ வேந்து விட்டால் கடந்து வந்த பெரும் பாதையை நினைத்துப்பார். எப்படி சவால்களை எல்லாம் சமாளித்தாய் என்று உனக்கு தெரியும். எத்தனை சோதனைகளை வந்தது, அதை எப்படி தவிர்த்தாய் என்பதும் உனக்கு புரியும். இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் அந்த சவாலும் சோதனையும் உன்னை பார்த்து பயம் கொண்டு ஓடிவிடும். என்ன, வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் அவ்வளத்தையும் கொண்டு வருகிறது உனக்காக. பயப்படக்கூடாது, தயக்கமடையக்கூடாது. முயற்சி மட்டும்தான் உன்னிடத்தில் இருக்கணும். கவலைப்படக்கூடாது. எதிலும் நீ பயப்படக்கூடாது. நான் இருக்கிறேன் உனக்கு. ஒவ்வொரு நாளையும் அழகாக வாழ்ந்துவிடு. ஒவ்வொரு விடியலும் உனக்கானது தான். உன் சாயி உனக்காக இருக்கிறேன். முயற்சி செய்து பார். உச்சத்தை தொடுவாய் நிச்சயமாக. நினைத்து கொண்டே இரு. நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்று நினைத்து கொண்டே இரு. செல்வமே, முன்னுக்கு பின் பிறனாக என்ன நடந்தாலும் கவலை இல்லை. நீ இலக்கை அடையணும். முயற்சி என்பது விதை போலத்தான். அதை விதைத்து கொண்டே இரு. உன் முயற்சிகள் உன்னை பலமுறை கைவிட்டாலும் நீ ஒருபோதும் முயற்சியை கைவிடக்கூடாது. உன் சாயி உனக்கானதாக சொல்கிறேன். கண்ணீரோடு இருக்கிறாய். கண்ணீரும் கம்பளையுமாக இருந்த பிள்ளையிடம் நான் பேச வந்தேன். உனக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். நடக்கும் என்று நினைத்து கொண்டு, நடக்கும் என்பதில் நம்பிக்கை வைத்துக்கொண்டு விடாமுயற்சி செய். வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் ஒரு நாள். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.